தீப் இங்க பாருங்க, நம்ம போட்டோல பேப்பர்ல வந்திருக்கு. எங்க காட்டு? ஐயோ, மாஸ்க் போட்டனால மூஞ்சி தெரியலடா. ஏய் ஏன் இந்த பேப்பர் காரங்க உன் போட்டோ அனுப்பி நான் தான் அதன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? சரி டேய் தத்தி நில்றா. ஐயோ இத எப்படா பண்ணி தொலைச்சீங்க? தீப் நீங்க தானே சொன்னீங்க போன வாரம் பூந்தமல்லி திருட போகும்போது சிசிடிவில இருக்கான்னு செக் பண்ண சொன்னீங்கல்ல, அதான் இந்த வீட்ல இருக்கான்னு பாத்துட்டு வந்தோம். சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ண சொன்னா சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணனும். கொண்டு போய் உங்க மூஞ்ச காட்டி போலீஸ்க்கு இப்படி எவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்க கூடாது. தீப் போலீஸ் எல்லாம் சப்ப மேட்ரு, பாத்துக்கலாம் விடுங்க. ஏன்டா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ தெரியுமா என்ன? ஆஹா தெரியாது. இதுக்கு மேலதான் யாராச்சும் புடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி விடுங்க, இனிமேல் இந்த சிசிடிவி போலீஸ் நடமாட்டம் இல்லாத ஏரியாவா பார்த்து திருடலாம். புரிஞ்சுதா? நம்ம லிஸ்ட்ல அப்படி ஏதாவது வீடு இருக்கா? தீப் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல சிசிடிவி இல்ல, போலீஸ் தொல்லை இல்ல. அப்புறம் அந்த வீட்ல அப்பா பொண்ணு தவிர வேற யாருமே இல்ல. இதெல்லாம் விட அவங்களுக்கும் அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கும் ஆகவே ஆகாது. அதனால சத்தம் போட்டா கூட ஒரு ரூபாய வரமாட்டான். சோ நமக்கு சேஃப். சூப்பர். இன்னைக்கு நமக்கு வேட்டை அந்த சத்தம் போடுறீங்க? கதவு திறந்து தானே இருக்கு. கொஞ்சமாவது ஐயோ 3 வாட்ச்மேன். என்ன இவனுங்களும் ஓடுறானுங்க? டேய் யாரா அவன்? தீப் வீட்டுக்காரன் தான் நம்மள பிடிக்க மாறு வேஷத்துல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 3 பேர் இருக்கானுங்க. ஒருவேளை அடிச்சிருவானுங்களோ? அப்புறம் ஏன்டா நம்மள பார்த்து பயப்படுறான்? டேய் இருங்க நான் கேக்குறேன். டேய் யார் நீ? திருட. என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? கம்மல் இருங்கடா. டேய் யாரா நீ? ஹலோ, நானும் உங்கள மாதிரி திருடனா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஓ அப்படிங்களாங்க. சாரிங்க. இந்த வீட்ல இருக்க நகை பணம் பொருள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. நாங்க வேற வீடு பார்க்கணும். டேய் வாங்கடா. பை. பார்க்க மாக்கானுங்களாட்ட இருக்கானுங்க. மாட்டினா இவங்களை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஏங்க ஒரு நிமிஷம். நம்மலாம் ஒரே தொழில் பண்றவங்க. திருடலான்னு வந்த இடத்துல வெறுங்கையோட போனா நல்லாவா இருக்கும்? அதுக்கு இல்லங்க, சேர்ந்தே திருடலாம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியல. இந்த வீட்ல கிலோ கணக்குல தங்கம் இருக்குங்க. அதை தூக்கத்துக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஷேர் தரேங்க. 50%? இவ்ளோ பேசுறல, நீ ஏன் பாலை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? யாரும் கிடைக்கலைங்க. எனக்கு நம்ம சரிப்பட்டு வரல. நாங்க போறோம். டேய் வாங்கடா. என்னங்கடா? இங்க வாங்க. பாத்துக்கிட்டே இருக்கானே. இங்க வாங்க. என்ன எதுவுமே சொல்லாம அந்த பக்கம் போறானுங்க? சரி நம்ம இந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். கிச்சனா அது? தீப் வந்த ஜாக்பாட்டை ஏன் வேணான்னு சொல்றீங்க? அவன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம்னு நினைச்சீங்களா? அது அவனுக்கு வச்ச டெஸ்ட். பாத்தீங்களா மக்கட்ட என் கூட சேர்ந்து ஆளுங்க. நீ யாரா தயவு செஞ்சு? அது விடுங்க, நம்ம மாட்டினா அவனை வச்சு நம்ம எஸ் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம அவன் சொன்னதை கேட்டீங்களா? இந்த வீட்டுல நிறைய தங்கம் இருக்கான். இன்னைக்கு நம்ம வேட்டை தங்க வேட்டையா இருக்க போகுது. டேய் தங்கத்தை நம்பிலாம் போகாதீங்கடா. எனக்கு என்னமோ இது நமக்கு வைக்கிற ஆப்பு மாதிரி இருக்கு. நான் சொல்றது ஒழுங்கா கேளுங்க. நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க, மீதி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சொல்லுங்க. யோசிக்காதீங்க. வாங்க, வந்த இடத்துல வாழ்க்கை கிடைக்கும். என்ன தூக்கிடலாமா? சொல்லுங்க. எங்களுக்கு இந்த டீல் ஓகே. நீ வேணா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. சரி ஓகே. தீப் நான் சொன்ன வீடு மேலதான் இருக்கு. டேய் நான் முன்னாடி போற சட்டப்புறம் வாங்க. என்னடா வர்றான்? ஐயோ வாங்க போலாம். நான் சொன்ன வீடு கூட மேலதாங்க இருக்கு. சரி தீப். என்ன பண்ற? தீப் லைட் சுவிட்ச்ல காலிங் பில் வச்சிருக்கா. தீப் ஐயோ டேய் லைட் சுவிட்ச் இதுடா. யார் இந்த நேரத்துல? இவன் ஏன்டா ஓடாம நிக்கிறான்? தீப் மணி இப்போ 1:30 ஆச்சு. அதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆச்சா? ஏங்க என்னாச்சு? அவன் அப்படிதாங்க போன தடவை திருட போன வீட்ல கரெக்டா 12:30க்கு பீரோ ஓட்டன்னு நினைச்சு பிளக் ஓட்டைக்குள்ள கம்பிய விட்டான். அதுல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 நிமிஷம் இப்படிதான் சிலையாயிருவான். இவன் வேற இப்படியே நின்னுட்டு இருக்கான்.
சபா ம். ஆ? ஆ? உண்மையிலே ஏதோ இருந்துச்சோ? தீஃப் நம்ம இவ்வளவு காலிங் பில் அடிச்சோம் கதவை ஓப்பனே பண்ணல. நல்லா அசந்து தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். அந்த ஒரு நிமிஷத்துல அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. மச மச நிக்காதீங்க தீஃப், வாங்க போலாம். டேய் அடிச்சனா ஓய முடுறோம். வாடா. இதுங்களை நம்பி வந்தேன் பாரு. தீஃப் இதான் நான் சொன்ன வீடு. தெரியுது, நீ மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு டேய் நீ டூல்ஸ் டூல்ஸா? தீஃப் நம்மள மாதிரி இவங்களும் கதவு திறந்து வச்சுட்டு தூங்குவாங்க நினைச்சு டூல்ஸ் எதுவும் எடுத்துன்னு வரல. அப்ப உள்ள போய் பீரோவை எப்படி திறப்ப? சாவி போட்டுதான். ஓ, அப்ப அதுக்கு மட்டும் டூப்ளிகேட் சாவி எடுத்துட்டு வந்திருக்கியா? ஐயோ தீஃப், ஒரிஜினல் சாவி இருக்கும்போது எதுக்கு டூப்ளிகேட்? ஏ சட, ஒரிஜினல் சாவியா வச்சிருக்கியா? அதை எப்படி எடுத்த? நான் எங்க எடுத்தேன்? உள்ள வீட்டுக்கார ஒரிஜினல் சாவி வச்சிருப்பான்ல, அதுதான் சொன்னேன். ஒண்ணு வந்த இடத்துல அடிச்சுக்காம வந்த வேலையை பாருங்க. இவ்ளோ பேசுறல, நீ போய் தர. அதான் பங்கு தரேன்னு சொன்னல, நீ போய் தர. உன்னால பாரு, நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறான். ஒரு ஐடியா இருக்கு, அத மட்டும் நம்ம இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா உள்ள போலாம். தீஃப் என்ன பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் போய் சரி. போயினா போக கூடாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போகணும். இங்க ஏதாவது முக்கியமான பொருள் இருந்தா எடுத்துட்டு வாங்க. போங்க. ஓகே தீஃப். ஓகே போங்கடா. எங்க நம்ம தேட வேண்டிய பொருள் உள்ளதானே இருக்கு. இவங்களை ஏன் தனியா அனுப்புறீங்க? உனக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்தா போதுமா? எங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியாதா? வா. எங்க கால் தலையில வைக்காம சாமி. ஒண்ணுமே இல்ல. பைத்தியம்! எத்தனை தடவை இப்படி வந்து நிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். சாரி தீஃப், நான் முக்கியமான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் அப்படியே வந்துட்டேன். அப்படி என்ன முக்கியமான பொருள்? எங்க காட்டு. தீஃப், இதெல்லாம் நம்ம வீட்ல இல்லல்ல, அதனால தான் எடுத்துன்னு வந்தேன். அடிக்கிறான். வா, ஏதாவது உருப்படி எடுத்துறப்பா. சாரி தீஃப். ஐயோ, ச்சே. என்னது இல்லையே? எவன்டா நேரக்கத்த நேரத்துல குட் நைட். என்ன நம்ம ரிங்டோன் சாமி பாட்டு தானே வச்சுருந்தோம். ஃபோனே வரல, சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. இங்க பாரு, இவனை தூக்கிட்டு போறதுக்குள்ள அவன் வந்துருவான். இவனை கட்டிலுக்குள்ள தள்ளிடலாம். எலும்பு நிறைய இருக்கு. என்ன பண்றது? உள்ள தள்ளிடலாம். இந்த கண்ட வியாதிலாம் வச்சு கீழே வந்துட்டானுங்க. என்னடா கை காலெல்லாம் விரைச்சிக்கிட்டு இருக்குது. தீஃப் மூடி போடா. தீஃப் செருப்பு அமைதியாரா.
வெளியே போயிட்டாரு. அவன் வர வரைக்கும் இங்கேயே இருப்போம். அவன் தூங்குனதுக்கு அப்புறம் எஞ்சி வெளில போயிடலாம். ஆ, பண்ணே முருகா, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான்டா காப்பாற்றணும். வீட்டையே மொட்டை போட போகிறோம். இந்நேரத்தில் போய் பட்டையை போட்டு வரான். தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். வெளியே போ. தீஃப் மூடிட்டு வா. எந்திரா எலும்பா. அந்துரும் அந்துரும். டேய் முடி, நமக்கு ஏத்த மாதிரி இங்க ஏதாவது இருக்காடா? அப்படிலாம் எதுவும் இல்லை தீஃப். தங்கம் கிடைச்சிருச்சே. எங்க 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 தங்கம்? தங்கம் என்னடா காலையும் கழுத்துலயும் வெள்ளிய போட்டிருக்கா, தங்கம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ற? ஏங்க இதுதாங்க தங்கமே. 45 கிலோ தங்கங்க. ஏய், ஐயோ, என்னை பார்த்தா உனக்கு ஷாஜகான் படத்துல வர விஜய் மாதிரி தெரியுதா? உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அடிச்சே நாயி. ஏங்க திட்டுறதுக்குலாம் நேரம் இல்லைங்க. வாங்க பொண்ணு தூக்கலாம். கமான். இவ்வளவு தூக்கி நாங்க என்னடா பண்றது? ஏங்க இதா இப்போ உங்க பிரச்சனையா? இந்த பொண்ணு பேர்ல தான் மொத்த சொத்து இருக்கு. இவளை கட்டிக்கிட்டனா எல்லாம் எனக்கு தான். எனக்குன்னா நமக்கு தான் வரும். இவங்க அப்பா இழிச்சாயம் பாரு, உனக்கு கட்டி கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சுதாங்க நானே பொண்ணு தூக்க வந்திருக்கேன். வந்ததும் வந்தோம். பொண்ணு தூக்கிட்டு போயிடலாங்க. நான் வேணா உங்களுக்கு 50% சொன்னல, இப்ப 70% தரேன். எது அவங்க அப்பா கொடுக்குற அடியவா? சாவற்று உன்ன. வேணா உனக்கு தேவையானதை நீயே எடுத்துக்க, எங்களுக்கு தேவையானதை நாங்களே எடுத்துக்கிறோம். ஏங்க என்னங்க ஏதாவது பார்த்து. தீஃப் இங்க வாங்க, இங்க வாங்க. இங்கே பாக்குறானே. எங்க போறாங்க? எனக்கு வேற வருது, நானும் போயிட்டு வந்துடுறேன். தீஃப் நம்மளும் எவ்வளவு நாள் தான் பொருளே தூக்குறது? ஒரு சேஞ்சுக்கு பொண்ணு தூக்குவோம். நீ பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? என்னால முடியாது, அதெல்லாம் முடியாது. கருமண்டா. ஐயோ தீஃப் அது இல்ல, நம்ம தான் ஆல்ரெடி பொருளை தூக்க போறோம்ல. டேய் கம்முனுறா, பொண்ணெல்லாம் தூக்குனா தீஃப் கேஸ் ஆயிரும். நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. என்னடா மிரட்டுற? இல்ல தீஃப் நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. வாங்க போலாம், வாங்க போலாம். நான் இருக்கிற வரையும் எதுக்கு பயப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு ஓகே, ஆனா இவ தூக்கும்போது முழிச்சிருவாளே, அதுக்கு என்ன பண்ணுவ? இதுக்கு தான் செம்ம ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். வரும்போதே மைக்கு மருந்து ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டா. சரி புடி. என்ன பண்ற? இல்ல நான் நடுவுல பிடிச்சுக்கிறேன், நீங்க காலை பிடிச்சுக்கோங்க, நீங்க கையை பிடிச்சுக்கோங்க. கை நீ பிடிச்சதெல்லாம் போதும், போய் அந்த சாக்கு பிடி. வா. இவர் கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஆமா, இங்க என்ன பண்ற? ஓ, நாங்க இங்க எல்லாம் எடுத்துட்டோம். பக்கத்து வீட்டுல யாருமே இல்லையா, அங்க நிறைய பொருள் இருக்கு, அங்க போய் திருடு. ம். ம். இவனை வீடியோக்கு வராதுன்னு சொல்றதுல உயிரே போயிரும் போல. ச்சே. டேய் சடை எங்கடா? தெரியலையே. டேய் சடை, என்ன விருங்கை வீசிட்டு வர உன்ன? ஐயோ அனிமல். எங்க ஓடுறீங்க? யாருக்கிட்ட? அண்ணா, எப்படியும் எங்களை அடிச்சு துவைக்க போறீங்க? நல்லா தானே தூங்கிட்டு இருந்தீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். ஓகே. சடை சடை சடை. சக்சஸா?
அப்போ மாட்டிக்கிட்டோமா? தீஃப், நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அந்த முடி பையனை கூட்டினு வந்தா நம்ம மாட்டிப்போன்ட்டு. இப்ப பாருங்க, அவனால நம்ம 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோம். ஏன்டா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கி மாட்டி விட்டுட்டு இப்ப நீ அவனை குறை சொல்றியா? ஐயோ தீஃப், சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த ரூம்குள்ள வந்தனா ஒரே ஏசி காத்து சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. நம்ம தான் ஏசி காத்த பார்த்தது இல்லல்ல, அதனாலதான் உள்ள வந்ததுமே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மாட்டி விட்டுட்டு இப்ப அதுக்கு விளக்கம் வேற சொல்றியா? உன்னை- தீஃப், 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 ஒரு ஐடியா. என்ன? இங்க வாங்க. பேசாம அந்த ஆள் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஓடிடுவோமா? அப்படிங்கிற சரி கொடு. என்கிட்ட எங்க இருக்கு? அந்த ரூம்ல ஒரு பொண்ணு படுத்துனுச்சுல்ல, கண்டிப்பா அவகிட்ட இருக்கும். வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஏன்டா, நான் கூட தான் பொண்ணு. நான் இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன். தீஃப், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை போய் பொண்ணுங்க லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? மாட்டிக்கிட்டா உங்க கூட அடிச்சு தப்பிக்கலாம் பாக்குறீங்களா?